ஓகே பிரணவ், ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன பாயிண்ட்ஸ் எழுதிருக்கா? படி கடகடன்னு. To obtain reasonable assurance that the financial statement prepared by the management is free from any material misstatement, whether by fraud. இங்க பாரு என்ன பாரு. இப்போ இந்த பாயிண்ட் நீ எழுதி முடிச்சிட்ட. சரியா? எனக்கு இந்த பாயிண்ட் நான் மார்க் கொடுக்கணும்னு நான் போல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாயிண்ட் நீ எழுதிட்ட. ஓகே, இது ஒரு டிக் போட்டுக்கோ. அப்புறம் to obtain the sufficient and appropriate evidence that the financial statements are prepared or complied with the accounting standards and financial reporting framework. இங்க பாரு, இங்க பாயிண்ட் இருக்கு பாத்தியா? applicable financial reporting framework. இதுக்கு ஒரு டிக் போட்டுக்கோ. to provide compliance with accounting standards இருக்கு பாத்தியா? இந்த பாயிண்ட் இருக்கு. அதுவும் அதே தான் நீ எழுதிருக்க. சோ அந்த பாயிண்ட்க்கு எனக்கு ரெண்டு டிக் வேணும். ஏன்னா எனக்கு கம்ப்ளைன்ஸ் வித் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒரு டிக் வேணும், applicable financial reporting framework ஒரு டிக் வேணும். ஓகே சார். சரி, ஒபினியன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கியா? எக்ஸ்பிரஷன் ஒபினியன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கியா? இல்ல சார். ஃபர்ஸ்ட் லைன்லயோ செகண்ட் லைன்லயோ? இல்ல சார். எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன் ஒபினியன்ற வார்த்தை கண்டிப்பா தேவை. ஓகே சார். ஒபினியன் போடணும். ஏன்னா மெயின் வேலையே ஒபினியன் கொடுக்கிறது தானே. எஸ் சார். சோ கண்டிப்பா அந்த ஒபினியன்ற வார்த்தை வரலனா நான் 1 மார்க் குறைச்சிருப்பேன். எஸ் சார். அடுத்து ட்ரூ அண்ட் ஃபேர் எழுதிருக்கியா? இல்ல சார். to provide financial report and communicate it with as prescribed in essay. ட்ரூ அண்ட் ஃபேர் எனக்கு வேணும். எஸ் சார். ட்ரூ அண்ட் ஃபேர். அக்ஷயா செகண்ட் क्वेश्चन படி. சார் அதான் சார் தேடிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். தேடிட்டு இருக்கியா? எஸ் சார். அட ஸ்டூபிட் ஃபெலோ. நான் டெஸ்ட் எல்லாம் எழுதி டாக்குமெண்ட் பண்ணனும். உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் எப்படி பண்றதுன்னு தெரியல. ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் क्वेश्चन பேப்பர் தனியா, ஆன்சர் பேப்பர் தனியா டாக்குமெண்ட் பண்ணனும். நீங்க என்ன ஐசி பேப்பர்ல தான டெஸ்ட் எழுதுறீங்க? இல்லனா 1995 பட்ட ஸ்கூல் நோட் புக்ல டெஸ்ட் எழுதி இருக்கீங்களா? ஐசி பேப்பர் தான் எழுதுறோம். ஐசி பேப்பர்ல எழுதும்போது தயவு செய்து क्वेश्चन பேப்பரை பிரிண்ட் எடுங்க. அதனால தான் क्वेश्चन பேப்பர் ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துறேன். அப்பா அம்மா கிட்ட சொல்லி பிரிண்ட் எடுத்துட்டு வர சொல்லுங்க. இல்லனா பக்கத்து கடையில பேசி வச்சுக்கோங்க. இங்க பாரியா, ஒரு பிரிண்டர்லாம் சும்மா ஒரு பேஜ் எடுக்கிறதுக்குலாம் 10 ரூபாய்க்குலாம் கேட்க கூடாது. நான் அடிக்கடி பிரிண்ட்டுக்கு வருவேன், 4 ரூபா 5 ரூபாய்ல முடிச்சு கொடு. என்னடா பிரணவ், நீ எப்படி பிரிண்ட் எடுக்கிற? எங்க பிரிண்ட் எடுக்கிற? போன்ல ஜூம் பண்ணி பாக்குறேன் சார்ன்றியா? 3 ரூபா 4 ரூபா தாங்க சார் எடுத்துக்கலாம். பிரிண்ட் தான். இல்ல எப்படி எடுத்துட்டு இருக்க? காட்டு உன் क्वेश्चन பேப்பர் காட்டு. क्वेश्चन பேப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கல சார், இப்போதான் எடுக்கிறேன். தெரியும், அதான் சொல்றேன் நானு. உன பத்தி எனக்கு தெரியாது. என்னடா டேய், இல்ல 4 ரூபா தான் சார்ன்றியே. பேச்செல்லாம் வக்கனையா தான் இருக்குது. இப்ப எடுத்தது சார். இந்த 4ஆவது டெஸ்ட்க்கு எடுத்து வச்சிருக்கேன். உள்ள அம்மா வச்சிருக்காங்க. எழுதும் போது வாங்கணும். எல்லா டெஸ்ட்டும் எடுத்துரு. எஸ் சார். பழைய டெஸ்ட் கூட எடு. அப்பதான் டக்குன்னு பார்க்க முடியும். எஸ் சார். படி. செகண்ட் டெஸ்ட் இருக்கு சார், தேர்ட் டெஸ்ட் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இங்க போய் முட்டிக்கோ. ஈஸ்வரா படிடா. Audit is the process of evaluating financial statements are prepared by the management, ensuring that the prepared financial statements are free from material misstatements caused by first question படிக்கிறியா? advantages தான் சார். அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு advantages என்னன்னா ஊர்பட்ட கதை எழுதிருக்க. அது எவ்வளவு மார்க் क्वेश्चन அது? தெரியல, ஆனா தெரிஞ்சது எழுதி மட்டும் எழுதுனாங்க. சரி பாருங்க, அட்வான்டேஜ் படிக்கிறேன். Audited financial statements which is useful for government officials for determining tax liabilities. Audited financial statements helpful in finding the frauds and errors. Audited financial statements helpful in preventing fraud and errors because it's a moral check to employees. Prevent financial loss, fraud and errors. Okay, இது okay. அப்புறம் audit financial statements helpful for creditors, bankers for making decision of providing loans. சரி okay. Audited financial statements enhance confidence of intended users of financial statements, shareholders, creditors. Okay, good. சரி. பட் அந்த क्वेश्चन 4 மார்க்கா இருந்தா இப்ப நான் சொன்ன பாயிண்ட் மட்டும் போதுமா? அப்ப 4 மார்க்னா 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எழுதுனா போதுமா சார்? இல்ல, ஒரு 6 பாயிண்ட் எழுதணும். 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் ஈஸியா எழுதலாம் இந்த क्वेश्चन எல்லாம். நைஸ் சார். சார் தேர்ட் क्वेश्चन படிக்கிறேன் சார். கரெக்ட் சார். படி. Scope of an audit வந்து includes conduct of an audit in any entity, whether it is a profit organization or it is a non-profit organization. Reliability and sustainability of financial statements,
disclosure of financial statements which does not include வெயிட் பண்ணு. இப்போ கவரேஜ் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்ற வார்த்தை இருக்குதா? உன் ஆன்சர்ல இருக்குதா? எனக்கு இந்த வார்த்தை வேணும், கவரேஜ் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்ற வார்த்தை வேணும், அதுக்கு ஒரு மார்க். ரெண்டாவது, ரிலையபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ன்ற வார்த்தை இருக்குதா? எஸ் சார், அதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோ. எஸ் சார். ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ன்ற வார்த்தை இருக்கா? எஸ் சார். எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒபினியன்ன்ற வார்த்தை இருக்கா? எஸ் சார், எஸ் சார். அவ்வளவுதான். அப்ப அந்த முதல் வார்த்தை மட்டும் விட்ட. அடி பாவி, அதுதாண்டி ஃபர்ஸ்டா இருக்கும், அதையே விட்ட. இதுல வேற நம்ம ஒரு எம்சிக்யூ வேற படிச்சிருப்போம், ஆல் ஆஸ்பெக்ட்ஸையுமே பார்க்கணுமான்னு ஒரு எம்சிக்யூ வேற வந்திருக்கும் அந்த சாப்டர்ல. சார் நீ திட்டு வாங்குறது அவங்க அம்மா வந்து பார்க்க போறாங்க. இல்ல சார், திட்டு வாங்கிட்டு இருக்கியா நீ? எதுவும் கேட்பாங்க அவங்க. நீ சொல்லு, இவ்வளவு நேரம் இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா வாங்கிட்டு இருந்தேன், இப்பதான் லைட்டா வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் which does not include responsibility of preparation and presentation of financial statements by the management. எனக்கு இவ்வளவுதான் வேணும், எனக்கு இந்த 4 மார்க் போட்டது 4 பாயிண்ட் தான் வேணும் எனக்கு. நான் மார்க் போட்டு போயிட்டே இருப்பேன். வருஷா 4th question படி. The work of an auditor doing audit is to give reasonable assurance that the financial statements prepared by the company are out of material misstatements. The term material refers free from சொல்லணும். out of சொல்லிட்டு free from மாத்து. அப்புறம் the term material refers to the information or data which can influence the decisions of the intended users of the financial எனக்கு இந்த வார்த்தை வேணும், influence of decision of the users of the financial statements. டிக்கு போடு அதுக்கு. அதுக்கு அப்புறம் if there are material misstatements in the financial statements provided by the company, the auditor's judgment and his decisions differ accordingly. Very good. Materiality affects auditor's judgment ன்ற வார்த்தை வேணும் எனக்கு. Okay. And the auditor's judgment on what? Na audit procedures. Materiality audit procedures ஓட judgment கை வைக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எதெல்லாம் மெட்டீரியலோ அதுல அவரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து you will do more audit procedure அப்படின்ற மாதிரி வரும். அடுத்தது, மெட்டீரியாலிட்டில எனக்கு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் ஃபேக்டர் மைண்ட்ல வச்சுக்கணும்ன்ற வார்த்தை இருக்கா உன் ஆன்சர்ல? சம்டைம்ஸ் அது எதுக்காக நான் சொல்றேன்னா, சம்டைம்ஸ் சின்ன விஷயமும் மெட்டீரியலா இருக்கும்ன்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். இந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளை பண்ணாம ஃப்ராட் வந்து அந்த மாதிரி விஷயத்துலாம் அது குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட். அமௌண்ட் வைஸ் பெருசுனா குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட். ஓகே, அடுத்தது 5th क्वेश्चन. ரக்ஷனா 5th क्वेश्चन படி. பானவன ரக்ஷனா ஒரு நிமிஷம், ரக்ஷனாவை லாஸ்ட்ல வச்சுக்கோ. லலிதா 5th क्वेश्चन படி. Nature of financial reporting. The financial statement involves judgment by the management on subjective decisions and thereby range of acceptable interpretation or judgment may be made. Nature of audit procedure. So point number 1 என்ன படிச்சிருக்க? Nature of financial reporting. Nature of financial reporting மார்க் கொடுத்துக்கோ. அடுத்தது nature of audit procedures. They are practical and legal limitations on auditor's ability to obtain audit evidence. ஏய், இந்த பாத்து படிக்கிறே, உன் பேப்பர் பாத்து படிக்கிறே நீ? என்னதான் சார், நான் 2 லைன் தான் எழுதி இருக்கேன். அதுல அப்படி எழுதி இருக்கியே, அதனால தான் கேக்குறேன். இல்ல மகப் கிப் படிச்சிட்டியா? இல்ல சார், நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்ல என்ன எழுதணும்னா ஜட்ஜ்மென்ட் பத்தி எழுதணும். நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ல என்ன எழுதணும்னா நான் என்னதான் ஆடிட் ஃபாலோ பண்ணாலும் ஐ மே லீவ் சம் ஐட்டம்ஸ் பிகாஸ் நான் சாம்பிளிங் எல்லாம் பாத்துட்டு இருப்பேன்ற மாதிரி எழுதணும். நான் எல்லா டிரான்சாக்ஷன் பார்க்க மாட்டேன், சாம்பிளிங் எல்லாம் பார்ப்பேன். மே ஆர் மே நாட். அது மாதிரி வரணும். அடுத்தது future events. Future events or condition affect the entity adversely. அவ்வளவுதான் சரி. நீ என்ன சொல்லணும்னா என்னால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லணும். நான் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் கொடுக்கறதுனால இதுதான் ஃபியூச்சர்ல வரும்ன்ற மாதிரி எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும். நான் 3 தான் எழுதிருக்கியா?
இல்ல டைம்லினஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எழுதிருக்கேன் அவ்வளவுதான். 4 தான் அதுபடி எழுதிருக்கேன். 4 தான் எழுதிருக்கேன். ஓகே ஓகே 3 The users 4 மார்க் क्वेश्चनனா இதுக்கு நான் 3 மார்க் கொடுத்துருவேன். ஓகே. Audit is not official investigation எழுதினு அந்த பாயிண்ட் Audit எடுத்து audit is not investigation. அதனால சில ஐட்டம் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஆதிமுத்து படிச்சிட்டியா? எழுதிருக்கியா டெஸ்ட்? சார் நான் அந்த லால ஒரு டெஸ்ட் பண்றேன், எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த டைம் எழுதிட்டேன்னா சொல்றா. எழுதிட்டேன்னா ஆமா சார். இல்ல எப்ப பார்த்தாலும் திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதின மாதிரி ஒரு டவுட்லயே கேக்குறீங்களே. எழுதிட்டேன்னா சொல்றா. இதுல என்னடா இருக்குது? ஐயோ எழுதிட்டேன் சார். சோத்திரம் நிறைய உப்பு போட்டு சாப்பிடுவ போல இருக்குடா. கோவம் பயங்கரமா வருது உனக்கு. இல்ல சார். Assurance engagement means engagement in which practitioner express or form his opinion of degree of confidence of intended users of the financial statements. Elements of assurance engagement. கரெக்ஷன் பண்ணனும்டா. நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் படிச்சேன். இப்போ ஒரு பாயிண்டா சொல்லணும்ல நானு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன்? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். த்ரீ பார்ட்டி ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 3 பார்ட்டி இருப்பாங்க. யாரெல்லாம் இருப்பாங்க? த்ரீ பார்ட்டி practitioner, responsible party, intended users. Practitioner means the person to give the report. நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கியா? who is practitioner அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கியா? Practitioner means the person to அப்புறம் எழுதுங்க சார். Second point appropriate subject matters. Third suitable criteria. Then fourth one sufficient appropriate evidence, sufficient quantitative information, appropriate qualitative. Then fifth point a return report on appropriate form. Subject suitable criteria எழுதிருக்கியா? Yes sir, suitable criteria. Third point. அத பத்தி என்ன எழுதிருக்க படி? While preparing assurance engagement report, all suitable relevant laws and rules and regulations standards are followed correctly. நீ என்ன எழுதணும்னா ஸ்டாண்டர்ட்ஸ்ன்ற வார்த்தை வரணும், ஃப்ரேம் ஒர்க்ன்ற வார்த்தை வரணும். ஏனா ஷெட்யூல் 3 ஃபாலோ பண்ணிருக்கியான்னு தெரியணும்ல எனக்கு. எஸ் சார். ஃப்ரேம் ஒர்க் போட்டுருக்கியா? ஃப்ரேம் ஒர்க் போடல. ரூல்ஸ் ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். ரூல்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோ. ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சு நான் ஃபினான்ஷியல் போட போறது இல்ல. சூட்டபிள் கிரைட்டீரியாவே நான் ஃபினான்ஷியல் போடுற அந்த கட்டம் தான். அந்த கட்டம்ன்றது என்ன? ஃப்ரேம் ஒர்க் தானே? எஸ் சார். அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம். ஆமா. ஓகே. கீர்த்தி types of assurance engagement, reasonable assurance engagement, limited assurance engagement. அது எதுக்கு எங்க எதுன்னு சொல்லிருக்கியா? Sir, reasonable assurance engagement வந்துட்டு high level of assurance. It is related to historical financial statement. It draws reasonable conclusion on basis of appropriate evidence. It performs elaborate and extensive procedure. அதெல்லாம் ஓகேமா. எதுக்கு reasonable assurance கொடுப்பேன்? எந்த வேலைக்கு? ஆடிட்டர் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுவாரு? Audit engagement sir. அது எங்க போட்டுருக்க? எழுதிருக்கியா? Yes sir. Audit engagement. ஃபர்ஸ்ட் லைன் படி எங்க அந்த ஆடிட் என்கேஜ்மென்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்க படி? It is high level of assurance. It is related to historical financial statement. It draws reasonable conclusion. It relates to audit of historical financial statement. Audit underline பண்ணாதான் மார்க். அந்த வார்த்தையை மட்டும் விட்டுட்டு ஊர்ல இருக்க எல்லா வார்த்தையும் எழுதி வச்சிருக்க நீ. See, reasonable assurance is first type of assurance, ஓகேவா? ஃபர்ஸ்ட். ஆனா அத நான் எங்க கொடுப்பேன்? ஆடிட்ல கொடுப்பேன். நான் ஆடிட் தான் தேடிட்டு இருக்கேன். இப்போ ஆடிட்ன்ற வார்த்தையை நான் தேடிட்டு இருக்கேன். ஓகேவா? சார் அது கீழ லாஸ்ட்ல வந்து ஆடிட் என்கேஜ்மென்ட் இஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் தெரியுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதி இருக்கணும். ஓகே சார். அதுதானே என் கண்ணு முதல்ல தேடும். அடுத்து இரண்டாவது. Limited assurance engagement. It is a review engagement. It is lower level, lesser assurance than the reasonable assurance. It performs lesser procedures compared to reasonable assurance. It involves significant evidence to draw limited conclusion. ரிவ்யூன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கியா? Review engagement sir. எங்க எழுதிருக்காது? எழுதிருக்கியான்னு தான் கேள்வி கேக்குறேன். எஸ் சார் கீழ எழுதிருக்கேன் சார் அதுவும். ஓகே அடுத்தது மூணாவது என்ன எழுதிருக்க? சார் அது ரெண்டு எழுதிருக்கேன் சார். இது ரெண்டு தான் எழுதிருக்கியா? மாடரேட் அஷூரன்ஸ் எழுதலையா? இல்ல சார் எழுதல சார். See மொத்தம் 3 லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் இருக்குல்ல, ரீசனபிள், லிமிட்டட், மாடரேட். மாடரேட் எழுதல சார்.
நீ இதுல இன்னொரு லெவலே எழுதலாம், அப்சல்யூட் லெவல்னு ஒண்ணு எழுதலாம். Okay, sir. அப்சல்யூட் லெவல் எழுதிட்டு இது டியூ டெலிஜென்ஸ்ல கொடுப்போன்றத கூட எழுதலாம். Okay, sir. ஆனா அது என் ஆன்சர்லயே கூட நான் வச்சிரல. ஆனா அத கூட நீ எழுதலாம். அப்சல்யூட் அஷூரன்ஸ் ஒண்ணு இருக்குது, அது டியூ டெலிஜென்ஸ்ல கொடுப்போம், ஆனா அத நார்மலா ஆடிட்டர் கொடுக்க மாட்டாங்க, ஆடிட்லயோ ரிவ்யூலயோ கொடுக்க மாட்டாங்க. மாடரேட் அஷூரன்ஸ் ஒண்ணு இருக்குது, அது எதுல கொடுப்பாங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் SAE ல கொடுப்போம் அது நம்ம. Yes, sir. புரிஞ்சுதா? Yes, sir. ஓகேவா? So we completed first chapter test.